Assalamu alaikum and welcome to Amy's Home. Amy's Homeல இன்னைக்கு இஃப்தார் ஸ்பெஷல் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போறோம். இன்னும் சில நாளே ரமதான் மந்த் வரப்போகுது. எல்லாருக்கும் ரமதான் முபாரக். ரமதான் டைம்ல அதிகமா கிச்சன்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணாம இன்னும் நிறைய நேரம் இபாதத் செய்யணும்னு தான் ஆசைப்படுவோம். அதுக்காகவே நான் இன்னைக்கு சூப்பர் சிம்பிளான ரெசிபி தான் நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். இந்த ரெசிபிக்கு மாவு பசைய தேவையில்ல, ரெஸ்டிங் டைம் தேவையில்ல, அவன் கூட தேவையில்ல. அவுட்டர் லேயர் நல்லா கிறிஸ்பியா, உள்ள நல்ல ஜூசி சிக்கனோட சிக்கன் ரோல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல சிக்கன் ரோலுக்கு சிக்கன் ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து ஒரு வெங்காயத்தை நல்லா ஃபைனா சாப் பண்ணி சேர்த்து கோல்டன் ப்ரௌனா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூளும் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் இன்னும் தூக்கலா வேணும்னா மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது 200 கிராம் அளவுக்கு எலும்பு இல்லாத கோழியை மிக்சியில நல்லா ஃபைனா அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு மின்ஸ்டு சிக்கன் கிடைச்சிச்சுன்னா அது கூட நீங்க சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த கோழி மிளகாய்த்தூள் உப்பு இஞ்சி பூண்டோட சேர்த்து நல்லா வெந்து வரணும். அதுக்காக கொஞ்சமா ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து கோழியை நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம். கோழியை நம்ம அரைச்சிட்டு சேர்த்ததுனால ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு தேவையில்லை. ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்தா போதும். அடுத்தது இது கூடவே ஒரு தக்காளியை நல்லா ஃபைனா சாப் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்தது இதுல மசாலா சேர்க்க போறோம். நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா சேர்த்திருக்கேன். இது சிக்கன் கறி மசாலா. நீங்க இதுக்கு பதிலாக கொத்தமல்லி இல்லைன்னா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ரொம்ப ட்ரையா இருந்தா கொஞ்சமா தண்ணி சேர்த்து மசாலா வாசம் போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா வாசம்னா போற அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதா நறுக்கி மேலாப்புல அப்படியே தூவி விட்டுட்டு அது கூட கொத்தமல்லி இலையும் தூவிட்டு அப்படியே மூடி வச்சிருங்க. மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேம்ல ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் வேக விடுங்க. இருந்த தண்ணிலாம் வத்தி எண்ணெய்லாம் ரிலீஸ் ஆகி சூப்பரான ஜூசியான சிக்கன் மசாலா ஸ்டஃபிங் ரெடி. சிக்கன் மசாலா ரெடி பண்ணியாச்சு. அடுத்து சிக்கன் ரோல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சிக்கன் ரோல் செய்யறதுக்கு நான் இன்னைக்கு பிரெட் தான் எடுத்திருக்கேன். முதல்ல பிரெட் ஸ்லைசஸை சப்பாத்தி ரோல் பண்ற மாதிரி நல்லா ஃபிளாட்டா ரோல் பண்ணி எடுத்துக்க போறோம். எந்த அளவுக்கு ஃபிளாட்டா பிரெட்டை ரோல் பண்ணி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரோல் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறமா எண்ணெயும் அவ்வளவு குடிக்காது. பிரெட் எல்லாம் ரோல் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அடுத்தது எக் மிக்சர் ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். அது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. முட்டையில சேர்த்த மைதா மாவு நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரி ஃபோர்க்கோ இல்லை விஸ்கோ வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம ரோல் பண்ணி எடுத்து வச்சிருந்த பிரெட்ல நடுவுல சிக்கனை நல்லா ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. பிரெட் ரோல் பண்ணி பொரிக்கும் போது சிக்கன் கலண்டு வெளியே வராம இருக்கிறதுக்கு ஓரத்தை சீல் பண்ணிக்கணும். அதுக்கு நல்லா நம்ம பீட் பண்ணி வச்சிருந்த முட்டைய எல்லா ஓரத்திலயும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓரங்கள்ல முட்டையை நல்லா தடவினதுக்கு அப்புறமா பிரெட்டை ரோல் பண்ணி இந்த மாதிரி ஓரத்தை கையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்க கையில வச்சு பார்க்கும் போதே தெரியும் பிரெட் நல்லா டைட்டா இருக்கும். அந்த அளவுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பிரெட்டை ரோல் பண்ணும்போது ரொம்ப ஜென்டலா தான் ரோல் பண்ணணும். ரொம்ப ஹார்டா ப்ரெஸ் பண்ணீங்கன்னா பிரெட்ல ஹோல்ஸ் விழுந்துரும். அதுக்கப்புறம் பொரிக்கும் போது உள்ள வச்ச ஸ்டஃபிங்லாம் வெளியாயிரும். அடுத்தது நம்ம ரோல் பண்ணி வச்சிருந்த பிரெட்டை முட்டை மைதா மாவுலாம் சேர்த்து பீட் பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த மிக்சர்ல நல்லா டிப் பண்ணிக்கோங்க. பிரெட்டோட எல்லா பக்கமும் நல்லா கோட் ஆகுற மாதிரி முட்டையில நல்லா டிப் பண்ணி எடுத்து அதை அப்படியே நல்லா சூடான எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் தான் பிரெட்டை உள்ள சேர்க்கணும். நீங்க லேசான சூட்ல சேர்த்தீங்கன்னா பிரெட் எண்ணெயை அப்படியே உறிஞ்சு எடுத்துரும்.
நல்லா சூடான எண்ணெயில் ரோலை சேர்த்து 2 பக்கமும் பொரியிற மாதிரி திருப்பி விட்டு எடுத்தீங்கன்னா கோல்டன் கிறிஸ்பியான சூப்பர் டெலிஷியஸான சிக்கன் ரோல் ரெடி. பாருங்க, டக்குன்னு ரெடி பண்ணியாச்சு. அவுட்டர் லேயர் ரொம்பவே கிறிஸ்பியா, உள்ள லேயர் ரொம்ப சாஃப்டாகவும் அதோட ஜூஸியான சிக்கனோட சேர்த்து சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அவுட்டர் லேயர் மொறுமொறுன்னு உள்ள நல்லா ஜூஸி சிக்கனோட சூப்பரான சிம்பிள் ஸ்நாக் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆமிஸ் ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.